நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். யாரெல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவாங்களோ, அதுவும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி தளங்களில் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணக்கூடியவங்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க அமேசான்ல, ஃப்ளிப்கார்ட்ல இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சிக்காம கண்டிப்பா எந்த ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதுல தான் ஒரு பெரிய ஆப் வச்சிருக்காங்க. இதுல மட்டும் இல்ல, இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல நிறைய எக்கச்சக்கமான ப்ராடக்ட்லாம் இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம இந்த ஒத்த வீடியோல தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு சில முக்கியமான விஷயங்கள், அதிகமா மக்கள் வந்து ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அமேசானில் போயிட்டு ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம வந்து அமேசானோட ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷனுக்குள்ள போயிடுவோம். இப்போ வந்து அமேசானோட அப்ளிகேஷனுக்குள்ள போயாச்சு. இப்போ நம்ம ஒரு மொபைலை வந்து ஆர்டர் பண்ண போறோம். ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிச்சே ஆகணும். அப்படியே பேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்க்ராலிங் பண்ணுங்க. இதுல பாருங்க 7 days சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற புதிய விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணீங்கன்னா டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் டெலிவரியில இருந்து ரீப்ளேஸ்மெண்ட் பீரியட் எங்கன்னு பாருங்களேன். 1+ வாரண்டி பாலிசி அட் த சர்வீஸ் சென்டர் அப்படின்னு போட்டுருக்காங்க. பாத்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்க அமேசானை வந்து அணுகக்கூடாது. 1+ஓட அந்த சர்வீஸ் சென்டர் இருக்குல்ல, அவங்கள தான் நீங்க காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரெண்டாவது பாருங்க, பிசிக்கல் டேமேஜ் ராங் அண்ட் மிஸ்ஸிங் ஐட்டத்துக்கு மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா 7 days. அது நீங்க டைரக்டா அமேசானை நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். இதுல டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக படித்து பார்த்துக்கோங்க கைஸ். இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். நான் ஆன்லைனில் தான் ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்களுக்காக இந்த பிரத்யேகமான ஒரு பகுதி. இதில் ஃபிசிக்கல் டேமேஜ் ராங் மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதில் ரிட்டர்ன் வில் நாட் பி அக்செப்டட் இஃப் இட் இஸ் அன் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஆர்டர். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஆர்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அது கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருளை திருப்பி எடுக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ரிமோட் வெரிஃபிகேஷன் பை இமேஜ் வீடியோ வில் பி டன் பை அமேசான். அதாவது இந்த மாதிரி விலை மதிக்கத்தக்க பொருளை வந்து நீங்க ஆர்டர் பண்ணும்போது மஸ்டா அந்த பாக்ஸை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இமேஜோ இல்ல வீடியோவோ நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் ஐட்டத்துக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுப்பாங்க, 1 year வாரண்டி கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்க கவனிக்க வேண்டியது இந்த இதாங்க, 7 days சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ இந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது ப்ராடக்ட் நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இன்னொன்று செக் பண்ணிடுவோம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இன்னொரு கிளீனிங் ஐட்டத்தை வந்து நான் எடுத்திருக்கேன். இதுல அவங்க என்ன பாலிசி கொடுத்துருக்காங்க பாத்துருவோமா? அப்படியே பேஜ் ஸ்க்ராலிங் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் இதுல ஒரு பெரிய ஆப் வச்சிருக்காங்க, நான் ரிட்டர்னபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல 2 விதமான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். திஸ் ஐட்டம் இஸ் நான் ரிட்டர்னபிள் டியூ டு த நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதையும் நீங்க பாத்துக்கோங்க. மெயினா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் தாங்க, அதுக்கு தாங்க பெரிய ஆப் வச்சிருக்காங்க. இன்னொன்னு பாருங்க, நான் ஒரு USB கேபிள் பேஜ் ஓபன் பண்ணிருக்கேன். அதுக்கும் எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க பாத்துருவோம். பாருங்க, அதுலயும் கூட 7 days ரீப்ளேஸ்மெண்ட். பாத்தீங்களா? பிசிக்கல் டேமேஜ் டிஃபெக்டிவ் ராங் அண்ட் மிஸ்ஸிங் ஐட்டம் 7 days ஃப்ரம் டெலிவரி ரீப்ளேஸ்மெண்ட். டைரக்டா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறேன். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்க சந்திக்க நேரிடும். அதுக்கு பெட்டர் வந்து நீங்க ஆஃப்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது நல்லதுங்க. நீங்க அமேசான்ல பாத்துருப்பீங்க. அடுத்து ஃபிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன், தெரிஞ்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. முதல்ல அமேசானை பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து வந்து ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயும் ஒரு மொபைல் பேஜை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாலிசியை மெயின்டைன் பண்றாங்க பாத்துடலாமா? பேஜை கொஞ்சம் ஸ்க்ராலிங் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, அதே மாதிரி தான், அமேசான் மாதிரி தான் 7 days. அதை நம்ம டச் பண்ணுவோம்.
பார்த்துக்கோங்க மக்களே, 7 days சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தான் கிடைக்கும். இங்கேயும் அப்படி தான், 2 பேரும் ஒன்றா ரகசிய மீட்டிங் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஏன்னா கடந்த காலங்களில் இவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சேம் தான் அமேசான் மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. டேமேஜ், ராங், மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ், ரிட்டர்ன்ஸ் ஃபார் மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ், ப்ராடக்ட் டேமேஜ் ஆன் டெலிவரி ஆர் ராங் ப்ராடக்ட் டெலிவரி வில் நாட் பி அக்செப்டட். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஆர்டர், நீங்கள் புக் பண்ணும் போது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஆர்டர் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருளை திருப்பி எடுக்க மாட்டாங்க. அதே போல் நீங்கள் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஆர்டர் இல்லைன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேரை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்காங்க. நான் இன்னொன்று படித்தேங்க, அதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அது என்ன தெரியுமா, காட்டுறேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்று போட்டிருந்தாங்க, அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் அந்த பொருளை வந்து ஆர்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. டிஸ்பேச் ஆனதுக்கு அப்புறம் கூட கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இதில் அவங்க பெரிய லாஸை சந்திச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் நீங்கள் ஆர்டர் பண்ண டயத்தில் இருந்து 24 hours தான் உங்களால் கேன்சல் பண்ண முடியும் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட நீங்கள் அந்த பொருளை நீங்கள் வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதாவது டிஸ்பேச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த பொருளை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 24 hours டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து புது புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எனிவே, அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ நீங்கள் எந்த தளத்தில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக இந்த பாலிசியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும், சரிங்களா? இல்லைனா பிடிக்காத பொருளை கூட நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும். சில சமயங்களில் டேமேஜாக கூட வரலாம், அதை கூட நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஷாப்களிலே போயிட்டு இந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களால் முடிஞ்சதுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்குது, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.